உறுதியாக வெல்லுவோம். தன் தலை உள்ளவரை இந்த மண்ணில் ஒரு இலைதலையை கூட புடுங்க முடியாது என்று இந்திய தேசியத்திற்கு பேரறிப்பு செய்த மாவீரன் வீரப்பனின் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லும். 50,000 ஆண்டுகளுக்கும் மூத்த தமிழ் பேரினத்தின் வரலாற்றை உலக அரங்கில் உலகை கட்டி ஆண்டு நிறுவிய ராஜராஜ சோழனின் ராஜேந்திர சோழனின் பேரப்பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். தான் வீழ்ந்தாலும் சரி இந்த இனம் வீழ்ந்துவிடக் கூடாது என்று சமகாலத்தில் சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் பேரினத்தின் வரலாற்றை நிறுவிவிட்டு வாழ்ந்து காட்டிய தலைவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். அதனாலதான் சொல்றோம், அதனாலதான் நம்பிக்கையோடு சொல்றோம். அதனாலதான் எங்கள் அண்ணன் சீமான் அவ்வளவு உறுதியாக நம்பிக்கையோடு அறிவிக்கிறார், சொல்றார். இன்னும் ஒரே ஒரு உதாரணம், ஈழத்தில் எங்கள் தலைவன் பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறார், தொடங்குகிறார். தந்தை செல்வா வழியில் அகிம்சை போராட்டம் வீழ்ந்து போனது. முதலாக தலைவர் ஆயுத வழி போராட்டத்தை முன்மொழிகிறார். இனி இந்த மண்ணிற்கு ஆயுத வழி போராட்டம் தான் தீர்வாக இருக்கும் என்று தலைவர் பேசும்போது தலைவரிடம் இருந்தது ஒரே ஒரு கைத்துப்பாக்கிய 3 துப்பாக்கி குண்டுகளும் தான். உடனிருந்தவர்கள் தலைவரின் உடனிருந்தவர்கள் விமர்சனம் செய்தார்கள். பிரபாகரனுக்கு அரசியல் தெரியல, விவரம் புரியல. ஒரு ஒத்தை துப்பாக்கியையும் 3 துப்பாக்கி தோட்டாக்களையும் வைத்துக் கொண்டு எப்படி ஆயுத புரட்சியை செய்வது, பிரபாகரன் விவரம் தெரியாம பேசினார்கள், விமர்சித்தார்கள். ஆனால் பின்னாளில் வரலாறு எப்படியானது? வெறும் 3 துப்பாக்கி குண்டுகளை வைத்துக் கொண்டு இயக்கத்தை தொடங்கிய என் தலைவன் பிரபாகரனை உலகின் 30 வல்லாதிக்க நாடுகள் ஒன்று சேர்ந்தால்தான் வீழ்த்த முடியும் என்கிற வரலாறை எங்கள் தலைவன் நிறுவிவிட்டுத்தான் போனான். அப்படித்தான் 2010 நாம் வச்சு தொடங்கப்பட்ட போது 234 தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 3 நபர்கள் தான் இருந்தார் நாம் தமிழ் கட்சியில. அந்த நாம் தமிழ்ச்சியின் தொடக்க விழாவுக்கு அத்தனை தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 3 பொறுப்பாளர்கள் போயிருப்பான். 3 பொறுப்பாளர்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டிருந்தார் எங்கள் அண்ணன் சீமான் நாம் தமிழ்ச்சியை தொடங்கினார். ஆனால் இன்றைக்கு எங்கள் அண்ணன் வரலாறு எப்படி எழுதியிருக்கிறார்? எப்படி 30 நாடுகள் சேர்ந்தால்தான் எங்கள் தலைவனை வீழ்த்த முடியுமோ அப்படி இந்த மண்ணில் இன்றைக்கு 30 கட்சிகள் சேர்ந்தால்தான் சீமானை எதிர்க்க முடியும் என்கிற வரலாறை எங்கள் அண்ணன் உருவாக்கி இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் சொல்கிறோம், நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நாம் தமிழர்.